முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே கவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சஹனாவது சஹனௌபுனக்து ஸஹவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு 122வது மந்திரம், அதாவது யோக தத்துவ உபனிஷத்தில் 122வது மந்திரம். இந்த யோக தத்துவ உபனிஷத்தில் மட்டும்தான் யோகம் சொல்லப்படலை. யோகம் பல படிகளில் ரொம்ப அதிசயமாக இருக்குது. எனக்கு ஒரு 108 உபநிஷத்தில் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை பக்தியும் யோகமும் ஞானமுங்கிற ஒரு தத்துவத்தில் பிரம்மத்தினுடைய வடிவத்தை அப்படியே பலவிதமாக ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணி பிரித்து போட்டிருக்கு. இது ஒரு பெரிய புதிர் தான், எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா பிரம்மம்னா என்னான்னு ஒன்றுமே தெரியாதவன், முத குரு இல்லாதவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு நீ தேடுறையோ தேட விடுது. அது தேடினாதான் தேடி கிடைத்த பொருள் தான் உயர்வாக இருக்கும், சார கர்ப்பிதமாக இருக்கும், அரியதாக இருக்கும். ஏன்னா எல்லா பொருளும் எந்த பொருளுமே என்னை பொறுத்த வரைக்கும் அலட்சியப்படுத்த முடியாது. அதில் சில பொருட்கள் மேன்மையான பொருட்கள், சில பொருட்கள் மத்தியமமான பொருட்கள், சில பொருட்கள் சாமானிய பொருட்கள். இந்த வேதம்ங்கிறது அரிய வஸ்து, அதி உத்தமமான ஒரு பொருள். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா பிரம்மம் இருக்குது, மறைஞ்சிருக்கு. அதுவே ஒரு புதிர் மாதிரி தேடி கண்டுபிடின்னு ஒரு விளையாட்டாக வச்சுருக்கு. குருவுக்கே ஒரு பெரிய சேலஞ்ச். நமக்கு முருகப்பெருமான் குருவாக இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் எளிமையாக புரியுது. டே ஒன்லேருந்து எங்கேயும் அடியன் சிரமப்படலை இன்னைக்கு வரைக்கும். என்றைக்காவது சில மந்திரங்கள் அர்த்தம் புரியலன்னா 2-3 டிக்ஷனரி தேடுவேன், 2-3 ரெஃபரன்ஸு ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஹிந்தி, இங்கிலீஷு. இதை பற்றி யாராவது பேசியிருந்தாங்கன்னா அவங்க பேசப்பட்ட அதெல்லாம் சிரவணம் பண்ணுவேன். அதையும் தாண்டி புரியலன்னா அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பேன். அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு வாக்கியம் ஸ்ட்ரைக் ஆகும். அதில் பார்த்தா அந்த சூக்ஷ்மம் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கும். 99% என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் விளையாட்டாக தான் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு புதிய உபநிஷத்தை நான் ஸ்டார்ட் பண்ணும்போதும் எனக்கு ஒரு பயம் இருக்கும். புதுசாக இன்றைக்கி தான் 54 உபநிஷத்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியும் 55வது உபநிஷத்து இதுதான் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சால் கூட ஒரு பயமும் ஒரு ஸ்ரத்தையும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே உள்ளே அப்படியே புகையும். உடனே செலக்ட் பண்ண மாட்டேன். இவன் போடுறான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மெசேஜ் பண்ண நெக்ஸ்ட் உபநிஷத்து டைட்டில் ஆஃப் நெக்ஸ்ட் அவனை போட்டு விட்ருவான். அவன் போட்டானா இக்னோர் பண்ணவும் முடியாது என்னால். அவன் போட்டானா சரி அதை ஸ்ட்ரைக் பண்ண வெயிட்டுன்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டு அப்புறம் இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்காக கொஞ்சம் நேரம் சிந்திப்பேன். அது 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட சிந்திப்பேன். எந்த உபநிஷத்தை செலக்ட் பண்ணி தான் இது பண்ணும். அப்புறமா தான் ஒரு காலகட்டத்தில் வரிசலாக பண்ண ஆரம்பித்தேன், ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வரப்போ. ஆனாலும் ஒவ்வொரு புதிய உபநிஷத்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு பயமும் ஒரு ஸ்ரத்தையும் ஒரு எச்சரிக்கை உணர்வும் இருக்குது. அதை முருகன் சரி பண்ணுறாரு. அப்புறம் என்ன கடைசி முடிவு எடுப்பேன்னா, நம்மளா செய்கிறோம், ரொம்ப பெருசாக நம்ம செய்கிற மாதிரி ஃபீல் ஆகுதே, நம்ம அது இடையில அந்த மானுடம் வந்து போகும். ஆமாம், அதனால் நாம் செய்கிறோம் அப்படிங்கிற புத்தி இருந்தால் தான் அது சுமை. அவன் செய்கிறான், நம்மை வைத்து செய்கிறான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பாக்கியம் இறைவன் கொடுத்துருக்காங்கிற ஒரு மேன்மையும் ஒரு நன்றி உணர்வும் வெளிப்படுத்த தோணும். அப்புறம் அங்கே பயமும் கவலையும் சந்தேகமும் போயிடும், மறைஞ்சு போயிடும்.
டே 1ல் முதல் உபநிஷத்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு ஆரம்பித்தேனோ அது இன்றைக்கி வரைக்கும் தொடருது. 54வது உபநிஷத்து வரைக்கும் தொடருது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த உபநிஷத்து இன்றைக்கி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 20 மந்திரம் ஒரு நாளைக்கு பார்க்குறோம். இது 142 மந்திரம், 122ல் ஆரம்பிக்கிறோம். இதில் சில வீடியோஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா ஆசனங்கள் பற்றி நம்ம அதெல்லாம் ஹட்யோகம் ஆசன முறைகளில் போகிறது அதெல்லாம் எதுக்குன்னா உடம்புக்கும் மனசுக்கும் தான், உயிருக்கல்ல. உயிருக்கு பேசப்படுறது எல்லாம் ஞானம் ஒண்டி தான் உயிருக்கு பேசப்படுறது. பாக்கியெல்லாம் மனதுக்கும் உடம்புக்கும். மனது உற்சாகமாக வேலை செய்கிறதுக்கு எப்படி, உடம்பு உற்சாகமாக இருக்கிறது எப்படி, ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கிறது எப்படி, நீண்ட நேரம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கிறது எப்படி, ஆசன சித்தி பெறுவது எப்படி, ஏகாகிர சிந்தனைக்கு கொண்டு வர்றது எப்படி, இதுக்கெல்லாம் இந்த சைடு உபப்பொருளாக இருக்குது. அதுக்காக பல ஆசனங்களை சொல்கிறாங்க. நாம் சாதனை அப்படின்னு சொன்னால் பிராணாயாமம் ஒண்டி தான் கையில் எடுத்துருக்கோம். ஜென்ரலாக நம்ம லைஃப்பில் இந்த சர்வாங்காசனம்னு சிரசாசனம் ஒன்று ரெண்டாச்சா. சர்வாங்காசனம் சிரசாசனம். சிரசாசனம் கிங் ஆஃப் ஆசனாஸ்னு பேர். சர்வாங்காசனம் குயின் ஆஃப் ஆசனம்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் பல நன்மைகளை கொடுக்குது. அது சாதாரண உடம்பு சுகத்துக்காக சுகமாக இருக்கணும். ஏன்னா உடம்பு உபத்திரமாக இருக்கக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஏகாகிரம் பிராணாயாமம் பண்ண உடம்பு இல்லாமல் போய்டும், லேசாக போய்டும். இப்போ எனக்கெல்லாம் உடம்புனால தொப்பையினால் தொந்தியினால் அது எந்த உபாதையெல்லாம் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. பொதுவாக அதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் தொந்தி விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு சாப்பாடு, மார்னிங் சாப்பாடை டக்குன்னு கட் பண்ணுவேன், டக்குன்னு ஒரு சர்வாங்காசனம் போடுவேன். ஆமாம், நான் பண்ணிங்க போதும் பண்ணுறதில்ல, எப்பயாவது பண்ணுறது, அது ரொம்ப ரேர். அதெல்லாம் எப்போயோ ஒரு விதத்தில் அது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அதை நம்ம கற்றுட்டோம். அது இன்றைக்கி அதுதான் கிங் ஆஃப் ஆசனா குயின் ஆஃப் ஆசனான்னு சொல்கிறாங்க. அதை நீங்களும் கற்றுக்கிறது தப்பு இல்லை. ஓய்வு நேரத்தில் உடம்பும் மனசும் சரியாக இருக்கணும்னா அதை நீங்கள் கற்றுக்கலாம். அதனுடைய கண்டினியூட்டியில் தான் இந்த கரணி விபரீதாக்கியா, கரணி விபரீதாக்குன்னு விபரீத கரணி ஆசனம்னு பேர். இது கரணி விபரீதம்னு மாற்றி போட்டிருக்கு. இந்த ஆசனத்தை ஏன் செய்யணும்னா, கரணி விபரீதாக்கியா சர்வவியாதி விநாசினி, சர்வரோக நிவாரணியாக இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ சைக்கிள் ஓட்டினா எல்லா எக்ஸசைஸும் வர்றதுன்னு சொல்லுவாங்க. வாக்கிங் பெஸ்ட் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க, எல்லா உடல் உறுப்புகளும் வேலை செய்யுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஆசனம் சர்வவியாதி விநாசினி, அப்போ சர்வரோக நிவாரணி. கத்வா யோகஸ்ய சித்திம், இந்த நிலையில் இந்த ஆசனத்தை செய்தால், இது நான் வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. நேற்று மாதிரியே பார்க்கல, நாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. முதல் நாள் எதுக்கு வேலை மண்ணுக்கிட்ட இதெல்லாம் எடுத்து அனுப்புகிறேன். ஒரு மந்திரத்தில் ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை ஸ்கிப் பண்ண மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கு நிறைய நேரம் ஆச்சு தேடி எடுக்கிறதுக்கு. இந்த ஆசனங்கள் நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டால் உத்தமம். கற்றுக்கலைன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். முக்திக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதெல்லாம் சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா இது உடம்பும் உள்ளத்தையும் மனதையும் சொல்லக்கூடிய விஷயம். அதனால் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதனால் இந்த ஆசனத்தில் நீங்கள் தொடர்ந்தால் யச்சதோ நாத்திர சம்சயக, அவன் ஒரு யோகியாகிறான், அதில் சந்தேகம் வேண்டாம். அவனுக்கு சந்தேகம் வேண்டாம், அந்த வழியில் அவன் போகட்டும். நித்திய அபியாச யுக்தஸ்ய ஜட்ராக்னி விவர்தினி. போன ஏதோ ஒரு மந்திரம் பார்த்தோம்ல, ஜட்ராக்னி விவர்த்தம் பண்ணும், ஜட்ராக்னி நல்லா தூண்டி விடுன்னு. அது மாதிரி நித்திய அபியாச யுக்தஸ்ய, டெய்லி இந்த அபியாசத்தை செய்ய ஜட்ராக்னி பசியை அதாவது மொத்தத்தையும் எரிக்கக்கூடியது. உடம்புக்கு இது சுறுசுறுப்பாக இருந்தால் தான் எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கும். அப்போ செரிமான சக்தினால தான், செரிமான சக்தி இல்லைன்னா தான் எல்லா நோயும் வருது. அதனால் இந்த ஜட்ராக்னி நல்லா இருக்கிறவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சில பேருக்கு மூலாக்னியும் நல்லா பற்றிக்கிட்டு எரியும், சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, பரபரன்னு இருப்பாங்க. அது காரணம் அந்த மூலாக்னி. இயற்கையே கடவுளே படைக்கும் போதே அது ஆக்டிவேட்டடாக இருக்கும். அது மாதிரி சிலருக்கு இருக்குது. ஜட்ராக்னி விவர்த்தினி.
ஆகாரோ பகுலஸ்தய சம்பாத்தியம். இந்த ஆசனம் பண்ணால் நல்லா சாப்பிடுங்க. சாப்பாடை குறைச்சி சாப்பிட்டீங்கன்னா இது வந்து எரிச்சிரும், உள்ளே இருக்கிற உடல் உறுப்புகளே எரிச்சிரும், அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அதனால் அதுக்கு எந்த அளவுக்கு இந்த ஆசனம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாப்பிடுங்க ஆசனத்தை செஞ்சுட்டு அப்படின்னு சாதகனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குது. அல்பாகாரோ எதி பவேத் அக்னி. அல்பாகாரோ எதி பவேத், கொஞ்சமாக சாப்பிட்டீங்கன்னா அக்னி தேகம் ஹரித்யாக்ஷனாத், ஒரு செகண்டில் உங்கள் உள் குடலையெல்லாம் கொஞ்சம் எரிச்சிரும், சுட்டுடும். அதக சிரஷ ஊர்தவ பாதக, தலையை கீழே வச்சு காலை மேலே தூக்கணும். அந்த போஸ்டர்லாம் அதில் இருக்குது. லைவாக ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒன்று வந்து ஹிந்தியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பாக்கியெல்லாம் தமிழில் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. 3த்தையும் போட்டு, தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, 3த்தையும் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதக அதில் என்ன இருக்குங்கிறத இங்கே சொல்லிடுறேன். மந்திரத்தில் என்ன இருக்கோ அதை சொல்லிடுறேன். அதுதான் அவங்க செய்ய போகிறாங்க. அவங்க சொல்கிறது பிரமாணம் இல்லை, இதுதான் பிரமாணம். மந்திரம்தான் பிரமாணம். மந்திரத்தின் ஆதாரத்தில் தான் அவங்க கற்றுன்னு இருப்பாங்க. ஆனால் அந்த குரு வழி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போய் மாறி போயிடும். புரியுதா? அதக சிரஷ்ச, தலையை கீழே வச்சு, ஊர்தவ பாத காலை மேலே தூக்கணும். சனஷ்யாத் பிரதமே தினே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டை கற்றுக்கணும். சனாச்ச கிஞ்சித அதிகத்தம் அபியசேச்ச தினே தினே, இப்படி ஒவ்வொரு நாளாக இந்த பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமாக க்ஷணமாக அதிகரிக்க வேண்டும். பலிச்ச பலிதம் செய்வ, உங்களுடைய உடம்பில் இந்த வயதான சுருக்கங்கள், அப்புறம் வந்து நரைப்பு, இதெல்லாம் ஒரு 6 மாதம் 6 மாதம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்புல சுருக்கங்கள் நரைப்புலாம் இல்லாமல் போகும். திருஷ்யத்தை தென்படாது அப்படின்னு இந்த மந்திரத்தினுடைய இது டிரான்ஸ்லேஷன். அப்புறம் இதில் என்னாச்சு, சர்வரோக நிவாரணியாக இருக்கிறதுனால இது அவசியமான ஒரு ஆசனம் தான், அது தெரிஞ்சுங்க. என்ன இது உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? 50 to 90 தான் நம்ம சொல்கிறோம். நம்ம இவர் மாதிரி ராமானுஜர் மாதிரி 120 வருஷம் வாழ்கிறதில்ல. நம்மளுடைய பழைய வாழ்க்கை முறை வந்து 120 வருஷம். இப்போ நம்ம பழைய வாழ்க்கை முறை எதுவுமே நம்ம வாழ்கிறதில்ல. பழைய முறையெல்லாம் விவேகமாக இருந்துச்சு, ஆரோக்கியமாக இருந்துச்சு, ரொம்ப நிதானமாக வாழ்க்கை போச்சு. இப்போ உடனே பணக்காரனாகணும், உடனே போகம் பண்ணிடணும், உடனே எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும்னு அது நினைக்கிறாங்க. தவறு அது. பிரம்மச்சரியத்தில் பிரம்மச்சரியம், கிரகஸ்தத்தில் கிரகஸ்தம், வனப்பிரசத்தில் வனப்பிரசம், சன்னியாசத்தில் சன்னியாசம். சன்னியாசம் எடுக்காட்டினா கூட நீ எல்லாத்துக்குமே கிரகஸ்தத்தையே வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னா என்ன அர்த்தம்? அது உனக்கு அறிவில்லை, சாப்பிட்றல, எல்லா வேலையும் செய்கிறல்ல. அப்போ இந்த ஆசிரமங்கள் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குன்னா அது செய்ய வேண்டாமா? கடைசி வரைக்கும் சாவியை பிடிச்சிக்கிட்டே வச்சுருந்தா என்ன அர்த்தம்? விட்டுட்டு போயிடணும். கூரத்தாழ்வாரோடைய அப்பா வந்து 50 வயசாகிடுச்சு எனக்கு, நான் வந்து வனப்பிரசம் போகிறேன், ஒய்ஃப் இருந்தால் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவேன், ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, அதனால் நான் போகிறேன், பொறுப்புகள் எல்லாம் மகனுக்கும் மருமகளுக்கும் கொடுக்குறார். இப்போ சொல்கிறார், அந்தந்த ஆசிரமத்தில் ஆண்கள் கட்டாயம் பின்தொடரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணணும். 50 வயசுக்கு மேலே சகோதர மாதிரி அவங்க வந்து டீல் பண்ணணும் வனப்பிரசத்துலன்னு சொல்கிறாங்க. இந்த இதெல்லாம் விட்டுடணும். ஈகோ, காமம், குரோதம் அதெல்லாம் விட்டுடணும், மனம் பக்குவப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தானே வாழ்க்கை சரியாக புரியும். சீரியலை பார்த்து வளர்ந்தா என்ன புரியும்? சீரியலில் எப்படி கொலை பண்ணுறது, எப்படி குடியை கெடுக்கிறது, எப்படி நாசமாக போகிறது, எப்படி குடும்பத்தை உடைக்கிறது, பிரிக்கிறது, ஈகோவாக இருக்கிறது, எப்படி வாழ்கிறது, தனிச்சு நிற்கிறது எப்படி, இதில் 3 விஷயந்தாங்க. மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். பகவான் பக்தன், சரணாகதி கைங்கரியம், அப்போ தான் அவன் பக்தி ஜெயிக்கும். கணவன் மனைவி, சரணாகதி கைங்கரியம், இதுதான் உத்தமமான மார்க்கம். இறைவன் கண்டுபிடிச்சி ரிஷிகள் மூலியமாக எழுதப்பட்ட விஷயம். அதே மாதிரி குரு சிஷ்யன், சரணாகதி கைங்கரியம், அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும். ரொம்ப எளிமையான விஷயம். நான் சரணாகதி பண்ண மாட்டேன்னா நீ பண்ணாத வரைக்கும் அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகாது. ஒரு குடும்பம் அது செழிக்காது. ஒரு பக்தி யோகத்தில் நீ ஜெயிக்க முடியாது, ஒரு ஞான யோகத்தில் நீ ஜெயிக்க முடியாது. 3 இடத்துலையுமே நீங்கள் அந்த ராமானுஜர் வரலாறு பாருங்கள். இன்றைக்கி கூட புத்தகம் வெளியிடுறாங்க, இன்றைக்கி வெளியிட்ருக்காங்க.
ராமானுஜர் வரலாறை வந்து புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. 453 எபிசோடை சுருக்கி அதை யார் எழுதியிருக்காங்கன்னு தெரில. அதில் நிறைய கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, சேஞ்சஸ்லாம் இருக்குது. அது அவங்க விருப்பம். இந்த வாழ்க்கை முறையை பாருங்கள். அதித்தி எப்படி வணங்குறாங்க, அதித்தி எப்படி உபசரிக்கிறாங்க, யாருக்கிட்ட எப்படி கனிவாக நடந்துக்கிறாங்க, பேசுகிற பேச்சில் வந்து எப்படி புரிதல் இருக்குதா, ஈகோ இருக்குதான்னா புரிதல் தான் இருக்குது, அந்யோன்யம் தான் இருக்குது. எல்லாத்துலேயும் நேர் அகைன்ஸ்டாக நின்னா வாழ்நாள் ஃபுல்லாக நேர் அகைன்ஸ்டாக இருக்கிறதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. நம்ம சிஸ்டமே ரொம்ப சயின்டிஃபிக்கான சிஸ்டம். இப்படி 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 போகணும். உலகத்திலே தலைச்சிறந்த கல்ச்சர் நம்ம கல்ச்சர். ஏன் அது புரிய மாட்டுது? கோர்ட்டு வாசலில் போய் நிற்கிறதுக்கு, ஸ்டேஷன் வாசலில் போய் நிற்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிற, விரோதம் பண்ணுறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிற, நன்றி உணர்வு வேண்டாம் கொஞ்சமாக? ஒருத்தவங்களுக்கு அவங்க செய்கிற பணியும் நீங்கள் செய்கிற பணியும் ஒருத்தவங்களோட அந்யோன்யம் வேண்டாம். குழந்தைங்க எதிர்காலம் பார்க்க வேண்டாம். அப்போ பார்த்தாலும் நீக்கான சண்டை போடுறதுக்காக குடும்பம் அது குடும்பமாக அது. அப்படி பார்த்தா இந்த மந்திரங்கள் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகுது. எப்படி கொண்டு போகுதுன்னா, ஷனாச் கிஞ்சிதம் அதிகதம் அபியசேச் தினே தினே. இந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண உங்களுடைய நரைப்பும் இந்த ஆசிரமம் இந்த சுருக்கங்களும் போகுது. உடல் ஆரோக்கியத்துக்காக சொல்லுது இது. அப்புறம் யாம மாத்திரம், யாமம்னா பகரம் 3 மணி நேரம். நித்தியம் அபியாசேத், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நீங்கள் பண்ணினீங்கன்னா, இந்த அபியாசத்தை பண்ணினால் நித்தியம் அபியாசேத் தூ காலவிதம், காலனை கடக்கலாம், காலனை வெல்லலாம், மரணமில்லா பெருவாழ்வை வாழலாம். அந்த வயசு ஆயுள் கூடும். சரீரம் விட்டு தான் ஆகணும். சரீரம் நஞ்சு போயிடும். சரீரம் நஞ்சு போகாத மார்க்கம் இருக்குது, சித்த மார்க்கத்தில் இருக்குது. அது அவசியமாங்கிறது தான் இங்கே விஷயம். இந்த சரீரம் வேண்டாம், இந்த சரீரம் அடுத்த சரீரம் வேண்டாம்னா இந்த சரீரத்தை விடக்கூடாது. இந்த சரீரத்தை விடக்கூடாதுங்கிறது தான் அதை பூமியில் பதப்படுத்துகிறாங்க சித்தர்கள். அது ஒரு மார்க்கம். அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. இது அவசியமும் இல்லை. புது சட்டையை போட்டுட்டு அதை வேணால் பாதுகாத்துக்கலாம். சரி, இப்போது இதுக்கு ஒரு மந்திரம் என்ன, வஜ்ரோலிம் அபியசேத். வஜ்ரோலின்னு ஒரு ஆசனத்தை சொல்லுது. அதுக்கான ஆடியோ வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். அதை பார்த்து அதை தெரிஞ்சுங்க. வஜ்ரோலிம் அபியசேத் எஸ்து ச யோகி சித்தபாஜனம். ஒரு யோகியானவன் எப்போ சித்தாகிறான்? ஒரு குருவானவன் ஞானி ஆகிறான். முதல்ல ஞானி ஆகுவான். ஞானம் எல்லாத்தையும் உள்ளடக்கணும் தான் குரு. ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்தான்னா அவனுக்கு ஞானம் இருக்கணும், யோகம் இருக்கணும், பக்தி இருக்கணும். புரியுதா? பக்தியும் யோகமும் ஞானமும் தெரிஞ்சால் தான் அவன் குருவாக இருக்க முடியும். அனுபூதி ஆனால் தான் அவன் குருவாக முடியும். இல்லைன்னா அவன் நிற்க முடியாது ஃபீல்டில். அந்த காலத்தில் ஒரு ராமானுஜ தைத்திரிய உபநிஷத்து பேசலாமா பேசக்கூடாதாங்கிறது ஒரு பெரிய காம்படிஷனே நடக்குது. அவ்வளோ பர்மிஷன் நம்மள எப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் விளையாட்டாக. ராமானுஜர் அவ்வளோ ஞானம் உள்ளவர். அவர் இந்த உபநிஷத்தை எடுக்கிறதுக்கு உன்னை வந்து இவருடைய ப்ரீஃப் சொல்ல சொன்னார் குரு அப்படின்னு ஒருத்தன் இடையில நடுவில் சம்பூர்ணங்கிற உபாத்தியாய் சொல்கிறாரு. சரி, குரு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காரு போல இருக்குது தைத்திரிய உபநிஷத்துக்குன்னு. அவர் ப்ரிப்பேர் பண்ணி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. அங்கே போய் என்ன சொல்லிடுறான், நீங்கள் இன்றைக்கி ஈஷா தைத்திரியம் எடுக்க போகிறீங்க, அவன் வந்து ராமானுஜம் முந்திரி கொட்ட மாதிரி அதை பற்றி பேசி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு. அது பெரிய டிபேட்டே நடக்குது. அவர் நடத்தலாமா நடத்தக்கூடாது. கடைசியில் வந்து அவர் யாதவ் பிரகாஷ் எல்லோரும் தப்பாக பேசுகிறாங்க. அவர் அந்த சீரியல் படி பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்துலேயும் ஒரு ஞான செருக்கோடு இருக்கார். அதுதான் அவருடைய மிஸ்டேக் நான் பார்த்த வரைக்கும். மற்றபடி 100% கரெக்டாக இருக்கார். எப்படி திருக்கோஷ்டியூர் வந்து இந்த ஆச்சார அனுஷ்டானத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாரு. இந்த ஆச்சார அனுஷ்டானம் வந்து மஸ்டான மஸ்ட்டு. எதுக்குன்னா நீ சரியான வழிமுறைக்கு வரத்துக்கு ஆச்சார அனுஷ்டானம் மஸ்ட்டு. ஆச்சார அனுஷ்டானம் வந்து மனித நேயத்தை தாண்டக்கூடாது, மனித நிலையை தாண்டக்கூடாது. ஆச்சார அனுஷ்டானம் மனித நிலைக்கு நீ வருவதற்கும் தேவநிலைக்கு போகிறதுக்கும் தான் ஆச்சார அனுஷ்டானம். ஆச்சார அனுஷ்டானம் தான் முக்கியம், கொள்கை தான் முக்கியம். அதை விட மேலான மனித உயிரை நீ துச்சமாக சில பேர் சில இடங்களில் உதாசீனப்படுத்தும் போது அங்கே தான் இந்த வெறுப்பு கொள்கை உருவாகிறது. துவேஷம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ
இப்போ இந்த இந்த மந்திரத்தில் இந்த ஆசனத்தை செய்கிறதுனால யோகி ஆகிறான். இப்போ வந்து குரு வந்து யோகியாக இருக்கணும், யோகம் தெரிஞ்சிருந்துருக்கணும், தியானம் தெரிஞ்சிருந்துருக்கணும், அவருக்கு யோகமும் இருக்கணும், பக்தியும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும். அது மூணும் கடந்தவங்க தான் யோகி ஆகுறாங்க. இப்போ முதல்ல எது ஆகணும்னா முதல்ல யோகம்தான். நீங்கள் யோகாக்னியை தான் ஆக்டிவேட் பண்ணணும். ஞானம் வந்து கொஞ்சம் நாலேஜை வாங்கி குருவை பிடிச்சிடணும். குரு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. குருவை பிடிச்சிட்டு அவரே முதல்ல என்ன பண்ணுவார்னா தொடர்ந்து சத்காரியத்தில் ஈடுபடுத்துவார். தான தர்மத்தை செலவை இழுத்து விடுற மாதிரி இருக்கும். கோயில் குளங்களை கூட்டிகிட்டு போவார், பல சாதுக்களை காமிச்சு கொடுப்பாரு. பிரம்மானந்தம்னா என்னன்னு அந்த சுவையை கொஞ்சம் டச் பண்ணி காட்டுவார். இதுதான் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது அப்படி இருக்கும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணி காட்டுவாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் இது வந்தோடனே அந்த யோகாக்னியை மூட்டுறதுக்கு அது விஸ்வரூபம் எடுத்தால் தான் நீ சாதகம் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சாதகம் பண்ணுற விஷயம் இருக்க ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே இருக்கக்கூடாது. இந்த பதஞ்சலி சொல்கிறார், பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சாதகத்தினுடைய வேகம் சம்வேகம்னு சொல்கிறார். வேகம்னு சொல்லாமல் வேகமாக போன்னு சொல்லாமல் விவேகமான வேகத்தை சம்வேகம்னு சொல்லுவாங்க. நன்றான வேகம் அப்படின்னு எப்படி சொல்கிறாருன்னா, மிருது ஒரு கேட்டகரி, மத்தியம் அதை விட கொஞ்சம் மேன்மையானது. நீ செய்கிற சாதனை எப்படி செய்கிற, மிருது ஒரு கேட்டகரி, மத்தியம் ஒரு கேட்டகரி, தீவிரம் ஒரு கேட்டகரி, உத்தமம் ஒரு கேட்டகரி. இந்த மாதிரி தான் ஜாக்கிரதை, சொப்பன, சுசுப்தி, துரியம்ங்கிற மாதிரி 4 கேட்டகரியில் அதை சொல்கிறாங்க. இப்போ சந்நியாசம் வந்து எடுத்துக்கிட்டு 12 வருஷத்தில் ஞான யோகத்தில் சித்தி பெற முடியும்னா பெற முடியும். சந்நியாசம் எடுத்துக்கிட்டுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது அங்கே. அவங்களுக்கு தான் அது 12 வருஷம். இல்லை நான் அவங்கள மாதிரி நானும் ஒர்க் பண்ணுறேன்னா நீ எந்த கேட்டகரியில் இருக்கேங்கிறது உனக்கு தெரியணும்ல. இப்போ மிருது கேட்டகரினா டெய்லி 1 மணி நேரம் சிரவணம் பண்ணால் போதும், 1 மணி நேரம் ஏகாந்தமாக இருந்தால் போதும். ஒரு 1000 ஓங்காரத்தை ஜபிக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. வேணா நோட் பண்ணி டக்குன்னு மிருதுன்னு போடு, இல்லைன்னா ஆமாம் மிருதுனே போடு. மிருது சாப்பிட்டேன்னு சொல்கிறோம்ல. இப்போ நீங்கள்லாம் இல்லறத்தானுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது என்ன, இல்லறத்தானுக்கு 1 மணி நேரம் தானே சொல்கிறேன். அது ஃபஸ்ட் இயரில் 1 மணி நேரம் ஆகலாம், 2வது வருஷத்துலேயும் 1 மணி நேரம், 3வது வருஷத்துலேயும் 1 மணி நேரம், 4வது வருஷத்துக்கு கடைசி காலம் வரைக்கும் 1 மணி நேரம் சொல்லக்கூடாதுல்ல. அதை சொல்கிறாரு. நீ எப்படி வேலை செஞ்சால் எப்படி உனக்கு சித்தி கொடுக்குங்கிறத சொல்கிறாரு. மிருது அப்படின்னு சொன்னால் அப்போ 1 மணி நேரம் 1000 ஓங்காரம் ஜபிக்கணும். இப்போ 1 மணி நேரம் ஏகாந்தத்தில் இருக்கணும், 1000 ஓங்காரத்தை ஜபிக்கணும். மானசீகமாக ஒரு ஆடியோ கேட்கணும். 1 மணி நேரம் ஒரு ஆடியோ, 1000 ஜபம், சிரவணம், அதில் தியானம். இந்த 4 அதில் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் அந்த 1 மணி நேரத்தில் போகுது. அந்த ஆடியோ கேட்குறதுனால 1 மணி நேரம் ஏகாந்தத்தில் இருக்கீங்க. அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே 1000 நீ ஜபிக்கணும் ஓங்காரம். இது மிருது. இப்போ மத்தியம கேட்டகரியில் இருக்கிறானா சிஷ்யன், அவன் எப்படி இருக்கணும்னா 4 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு அவன் வந்து 4 ஆடியோ கேட்கணும். ஒரு நாளைக்கு 4 ஆடியோ கேட்கணும், 10,000 ஜபம் பண்ணணும். நீ எங்கே இருக்கீங்கன்னுமா இங்கே வந்துட்டு கதை கேட்டுவிட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஜி மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் போய் வேலையை பார்த்துட்டு மற்ற வேலையை பார்த்துவிட்டு எங்கேயா சுற்றிவிட்டு அப்புறமா அடுத்த நாள் இப்போ ஒரு நோட்டை தேடுறது, எங்கே அந்த நோட்டை போட்டோம், அந்த நோட்டு இங்கே தான் இருக்கா, அங்கே இருக்கா, கிளாஸில் இருக்கா அப்படின்னு தேடிட்டு வர்றதில்லை. மத்தியமாக இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னா அவங்களுடைய சம்வேகம் 4 ஆடியோ கேட்கணும், 10,000 ஓங்காரம் ஜபிக்கணும். அடுத்தது தீவிரகதி, தீவிரம். அவன்னா 8 மணி நேரம் 8 ஆடியோ, 5லேருந்து 8 அப்படி வச்சுக்கலாம். மத்தியமங்கிறது 3லேருந்து 2, 3, 4, 2 ஆடியோவும் 3 ஆடியோவும் 4 ஆடியோவும். தீவிரத்தில் வந்து 8 ஆடியோன்னு சொன்னால் 5லேருந்து 8 ஆடியோ வரைக்கும், 5லேருந்து ஆரம்பித்து 8 ஆடியோ வரைக்கும். ஏன்னா இங்கே 4 முதல்ல கேட்டுருங்க மத்தியத்தில் பழக்கப்படுத்தி. ஜபம் வந்து 25,000 ஓங்காரம் ஜபிக்கணும் ஒரு நாளைக்கு.
அடுத்த உத்தமமான அதிகாரி, உத்தம அதிகாரின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த சாதக மார்க்கத்தில் சம்பேகம் எப்படின்னு கேட்டால் அதான் 9லேருந்து 12 ஆடியோ, 9லேருந்து 12 மணி நேரம். ஆடியோங்கிறது 1 ஹவர்னு வச்சுங்க, 12 மணி நேரம். ஜபம் வந்து என்னது 50,000 வரைக்கும் ஜபம் பண்ணலாம். இது யார் பண்ணுவாங்க? சன்னியாசிகள், ஃபுல் டைமாக இருக்கிறவங்க, உத்தம கேட்டகரியில் பண்ணுவான். இப்போ நீங்கள் வந்து மிருதுவாக இருக்கீங்களா, 1 மணி நேரத்தில் இருக்கீங்களா, 4 மணி நேரத்தில் இருக்கீங்களா, 8 மணி நேரத்தில் இருக்கீங்களா? 8 மணி நேரம்னா 5 to 8, 4 மணி நேரம்னா 2 to 4, 1 மணி நேரம் அது கீழே குறைக்க முடியாது. 12 மணி நேரம்னா 9 to 12. இதில் நீங்கள் இருக்கீங்களா? இந்த ஜபம் பண்ணுறீங்களா? பண்ணுனா உனக்கு சமாதி நிச்சயம்னு உறுதிப்படுத்துகிறாரு. யார்? பதஞ்சலி உறுதிப்படுத்துகிறார். சங்கரர் வியாக்கியானம், இந்த வியாக்கியானத்தை பண்ணுறார். நான் உடனே கம்பேர் பண்ணி பார்த்தேன். நான் பொதுவாக 5 மணி நேரம் 2:30 மணிக்கு பக்தி யோகம் ஆரம்பித்தோம்னா 6:30 மணிக்கு முடிக்கிறோமா, 4 ஹவர் ஆச்சு. அப்புறம் 9 to 12 ஆச்சா சுவாத்தியாயனம், எத்தனை ஆச்சு? 7 ஹவர் ஆச்சு. 4 3 7 ஆச்சு. அப்புறம் 3 to 6 தியானமோ நிதித்தியாசனமோ. நிதித்தியாசனம் தான் தியானம்னு சொல்ல முடியாது, ஆனால் அதிலே தியானம் நடக்குது, ஓங்காரம் நடக்குது, பிரணாமயாமம் நடக்குது. அந்த 3 மணி நேரம் போகிறதே தெரிய மாட்டுது. எத்தனை ஆச்சு? 1 மணி நேரம் இங்கே விசாரம் பேசுகிறேன்னா, கிளாஸ் எடுக்கிறேன்னா எத்தனை ஆச்சு? 11. 1 மணி நேரம் கிரிவலம் ஆச்சா? 12 ஹவர் கரெக்டாக வருது பாருங்கள். இது வந்து கர்மா இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. அடியன் செய்கிறது கர்மா இல்லை, எந்த கர்மாவும் எனக்கு இல்லை, நான் செஞ்சுதாங்கணுங்கிற கட்டாயமும் இல்லை. ஆனால் யதார்த்தமாக யோகம், அதோடு நான் பயணிக்கிறேன். யோகம்ங்கிறது என்ன? சிரமம் இல்லாமல் மெலோடியாக செய்கிறது தான் யோகம். கர்மானா என்னது? இதை செஞ்சு முடிச்சுட்டு அதை முடிச்சிடணும், அதை முடிச்சுட்டு இதை முடிச்சிடணும், இதை முடிச்சுட்டு இதை முடிக்கணும், இது பண்ணால் அது கிடைக்கும், அது பண்ணால் அது கிடைக்கும். அப்படி இல்லை. இது சொல்கிறது புரியுதா? இது இந்த 4 ஆண்டுகளாக இந்த கிளாஸ் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த கேட்டகரியில் 7 ஹவர் அது ஏற்றி விட்டுச்சு. 4 ஹவர் பூஜையோட அடுத்த நாள் தான் காலையில் ஒரு வேலையும் இல்லை. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு. இப்போது கண்ணை திறந்தா கண்ணை மூடுற வரைக்கும் ஒரே ஆனந்தம்தான், ஒரே யோகம்தான். என்னன்னா வெளி உலகன்னு நான் போக முடியாது. இந்த ரிசர்வேஷன் ஒரு சர்க்கிள், இதுதான் அனுஷ்டானம்னு பேர். இது பேர் என்ன? ஒரு நாள் இல்லை, 4 ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கு. சலிப்பு இருக்கா உங்களுக்கு? நீங்கள் எடுக்கிறதுல ஒரு நாள் ரொம்ப தொய்வாக இருக்குது, ஒரு நாள் கிளாஸு ரொம்ப இதுவாக இருக்குது, டல்லாக இருக்குது, அப்படி எதுவும் இருக்கா? நான் அப்படி இருக்கேன்னா இல்லை, நான் அப்படி இல்லை. என்னுடைய குவாலிட்டியில் நான் அப்படி இல்லை. பூஜையும் சரி, இந்த அடியன் எந்த காரியம் செய்தாலும் என்ன காரணம்? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யோகாக்னி தான் காரணம். அதனால் சத்காரியத்தை பண்ணணும், தான தர்மத்தை பண்ணணும், நல்லதுலையே நிற்கணும், மேலே ஏறணும்னு நினைக்கணும். அதுக்கான செட்டப்பு 50 வயசுக்கு மேலே ஃபுல்லாகவே ஃபுல் டைமாக நம்ம இறங்கணும்னு நினச்சோம், அதுமாதிரி இறங்கிட்டோம். கர்மா இல்லை, யோகம். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? இன்னும் மாற்றிக்கிற, இன்னும் 50 வயசுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி டயத்தை என்கரேஜ் பண்ணுங்கிற அறிவே வரல. மிருதுவிலையாக இருந்தால் இதுக்கே ஒரு 100 ஜென்மம் ஆகிடும். மிருதுவிலே இருந்து மெதுவாக போய்க்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, எல்லாம் புரிஞ்சால் போதும். அப்படி இருந்தால் மிருதுவா, மத்தியமா, தீவிரமா, உத்தமமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு கேட்டகரிக்கு இன்றைக்கி 4 வருஷம் ஆனதுனால இந்த கிளாஸ் எடுக்க ஆரம்பித்து 1500 ஆடியோ நீங்கள் கேட்டதுனால கட்டாயமாக 4 மணிங்கிற அந்த மத்தியமாவை நீங்கள் தாண்டணும். முறைப்படி பார்த்தா வருஷத்துக்கு 1 ஹவர் இன்க்ரீஸ் பண்ணால் அந்த அறிவு கூட இல்லையா? ஒரு வருஷத்துக்கு 1 மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற அறிவு கூட இல்லையா? நேரம் இல்லைன்னு சொல்கிறது ஏமாத்து வேலை, அது உங்களுக்கே தெரியும். அது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஆச்சா, இந்த ஜபம் பண்ணுறதுக்கு பதிலாக தான் அடியன் பக்தி யோகத்தை கொண்டு போயிடுறான். இப்போ நான் 4 மணி நேரம் தான் என்னுடைய வேலை இருந்துச்சு. இப்போ இந்த கிரிவலம் ஆரம்பித்தது 5 மணி நேரமாக ஆச்சு. அது சமீபத்தில் தான் ஆரம்பித்தது. 5 மணி நேரம் ஆச்சா? அப்படி சடனாக ஒரு 7 மணி நேரத்தை ஞான யோகம் என்ன பண்ணுச்சு? அப்படியே ஆக்குபை பண்ணிச்சு. பேசாதவனை பேச வச்சுது, சிந்திக்காதவனை, எதையுமே சிந்திக்காதவனை சிந்திக்க வச்சு. ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். என்னுடைய லைஃப்பில் நீங்கள் அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
30 வருஷமாக என்னை பார்க்குறவங்க கூட இருக்கீங்க. நாம் ஒன்று நினச்சா அதை நடத்தணும். எப்போ பார்த்தாலும் ஆடு மாடு மாதிரியே 1 ஹவரே போதும். ஃபஸ்ட் இயருக்கும் அப்போ செகண்ட் இயருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள்? இப்போ பின்னாடி வரவன் மேலே போவான், முன்னாடி போவான். நமக்கு பின்னாடி பிறந்தவன் எவ்வளோ பேர் கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு டாப்புக்கு போகிறான், எவ்வளோ நல்ல பொசிஷனுக்கு போகிறான். என்ன காரணம்? விழிப்பு நிலை இருக்கணும், யோகாக்னி இருக்கணும். முதல்ல அவனுக்கு நல்ல யோகண்டான்னு சொல்கிறாங்கல்ல. என்ன யோகன்னா அவன் சத்காரியத்தில் அவன் மைண்டை அவன் செலவுப்படுத்தணும்னு நினைக்கிறான். இப்போ நினச்சாதான் 50 வயசில் நீங்கள் வனப்பிரசத்தை அடைய முடியும். 50 வயசாகிட்டு நாங்களாம் என்ன பண்ண? இப்போ என்ன பண்ண இவ்வளோ நாளா? இனிமேலாவது நேரத்தை வீணடிக்காமல் ரிசர்வ் பண்ணு. அப்படி பண்ணுனா அதுக்கான பலன் சமாதி நிச்சயங்கிறத சொல்கிறார். 21வது மந்திரம் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 21வது மந்திரத்தில் இந்த விஷயம் பேசப்பட்டிருக்கு. ஆச்சா, இது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்க? நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்க? எல்லாருமே மிருதுள் தான். சாப்பிட்டாவே இருந்தால் போதும், வலிக்காமல் இருக்கட்டும், சிரமமே படாமல். ஒரு சாதக காலம்னு ஒன்று இருக்குங்க லைஃப்பில். நம்ம ஒரு பொசிஷன் நம்ம என்ன பண்ணுவோம், பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது ஒரு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து போஸ்ட் கிராஜுவேட் டாக்டரேட் வரைக்கும் எப்படி இருப்போங்க? ப்ராக்ரெசிவாக இருப்போமா, இருக்க மாட்டோமா? அதுதான் சாதன காலம். நீ செய்யக்கூடிய உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய சாதிக்க வேண்டியது, இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு காட்ட வேண்டியது, உன் லைஃப்பை செட்டில் பண்ணிக்கிறது, உனக்கு வருமானத்தை தேடிக்கிறது எல்லாம் ஒரே பாயிண்டில் இருக்குது. அந்த பாயிண்டில் நீ உன்னுடைய மொத்த எனர்ஜியும் அதுக்கு செலவு பண்ணணும். 100% எனர்ஜி அதுக்கு செலவு பண்ணினீன்னா அப்புறம் அந்த 25 to 65 இல்லை 75 வரைக்கும் இருந்தாலும் 50 ஆண்டுகள் ஆனந்தமாக வாழ்க்கையை நடத்தலாம். இதெல்லாம் ஒரு பிளான் வேணாமா? லைஃப்பை பற்றி யாருமே சொல்ல மாட்டாங்க, குரு தான் சொல்லுவாங்க. சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன் எல்லாத்தையும் போல் நான் 10ஓட 11 இருக்கிறேன்னா போச்சு, லைஃப் போச்சு. நான் வயசை விட்டுட்டேன்னு ஒரு ஃபீல் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? உக்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். பராவைராக்கியம் அந்த வெற்றி அடைகிற வரைக்கும் வேறு ஒரு சுகபோகமே வேண்டாங்கிற ஒரு மனநிலை இருக்குது. இப்போ நான்லாம் பெரிய முடிவு எடுக்க முடியாது. என்னால் நான் பெரிய முடிவு எடுக்காமலே பெரிய காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் நடத்துகிறேன்னு சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு யோக சக்தியில் முருகப்பெருமான் நடத்திக்கிட்டு இருக்கார், அதான் சத்தியம். ஆனால் அதுக்கு பாத்திரமாக நம்மளை செலக்ட் பண்ணார்ல, அந்த தகுதியை பட்டிருக்கோம்ல. அந்த தகுதி தான் நம்மளுடைய விருப்பமும் வாழ்க்கை வரமும். ஆடு மாடு மாதிரியே வாழக்கூடாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், டே 1 சொல்லுவேன், என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சொல்லுவேன், ஆடு மாடு மாதிரி வாழ்க்கை நடத்தக்கூடாதுங்க. ஏதாவது உங்களுக்கும் செஞ்சுக்கணும், இந்த சொசைட்டிக்கும் ஏதாவது பண்ணிட்டு. ராமானுஜர் அடியன்னு சொல்கிற அதே டைலாக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, உலகம் புரியாமல் இருக்கிறாங்க, தவிக்கிறாங்க, பதட்டத்தில் குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்தி கொடுக்கணுக்க நாம் பிறக்கணுங்கிறார். முக்தி கொடுக்கறதுக்காக நம்ம பிறக்கணும்னு கூரத்தாழ்வார்கிட்ட பேசுகிறார். இன்னும் ஆழ்வாரெலாம் ஆகலை, இவரும் பெரிய ராமானுஜர் ஆகலை, ராமானுஜன் அப்படிங்கிறது தான் இருக்கார். அப்போயே இந்த பேச்செல்லாம் இருக்குது. வாழ்க்கையை விடுறது வாழ்க்கையை அர்த்தம் இல்லை. நீ இந்த வாழ்க்கையை நல்லா வென்றெடுத்தீங்கன்னா அடுத்த வாழ்க்கை இன்னும் மேன்மையாக கொடுப்பாரு. இன்றைக்கி நேற்று கரெக்டாக உழைச்சோம், இன்றைக்கி நல்லாயிருக்கும். இன்றைக்கி கரெக்டாக உழைக்கிற நாளைக்கு நல்லா தானே இருந்தாகணும். சும்மா எப்போ பார்த்தாலும் தூங்கி வழிஞ்சிட்டேன். அதனால் இந்த பாயிண்ட்டு உங்களுக்கு நான் சொல்ல வலியுறுத்தணும்னு நினச்சேன், அதை சொல்லிட்டேன். இப்போ இந்த 3 மணி நேரம் யாம மாத்திரங்கிற ஒரு பகரத்தை இவன் பயணம் செஞ்சால் காலத்தை வெல்ல முடியும் அவனால். காலத்தை நீங்கள் மதித்தாதான் காலம் உங்களை மதிக்கும். அவனுக்கு ஒரு காலம் ஓடிக்கிட்டு இருக்குன்னுவான்ல, அது அவன் காலத்தை மதித்ததுனால கொடுக்கக்கூடிய காலம் அது. காலவித வஜ்ரோலிம் அபியசேதி எஸ்து ச யோகி சித்தபாஜனம். இப்போ அவன் இந்த வாக்கியம்தான் இவ்வளோ விஷயத்தை தூண்டி விட்டுச்சு. அவன் சாதாரணவனாக இருந்தவன் யோகியாகி யோகி சித்தனாகிறான். யோகி ஆனதுக்கப்புறம் சித்திகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். யோகிங்கிறது ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டை தொட்டால் யோகம் சித்தி ஆகிடும். சித்தியானா அப்புறம் சித்திகள் ஒரு பாயிண்ட்டு, எல்லா சித்திகளும் வருதுன்னா அவன் சித்தனாகிறான். யோகி ஆகிட்டான், சித்தன் ஆகிட்டான். அடுத்து என்னவாகணும்? அவன் ஞானி ஆகணும். ஞானி அடுத்த நிலை, அவன் குருவை பிடிக்கணும். யோகத்துக்கு ஒரு குரு இருக்காங்க,
பக்திக்கு ஒரு குரு இருக்காங்க, யோகத்துக்கு ஒரு குரு இருக்காங்க, ஞானத்துக்கு ஒரு குரு இருக்காங்க. சில பேர் இவர் எனக்கு ஞான குருவாக இருந்தார், சில பேர்லாம் கதை சொல்கிறாங்க. நமக்கு முருகன், எல்லா குருவும் முருகன். பக்தனாக்கியதும் அவர் தான், முக்தனாக்கியதும் அவர் தான், சித்தனாக்கியதும் அவர் தான், யோகியாக்குனதும் அவர் தான், ஞானியாக்குனதும் அவர் தான். யாமோதிய கல்வியும் அறிவும் தானே வர வேலவன் தந்தது. அது அப்படியே உங்கள்கிட்ட அப்படியே டைவெர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். டைவெர்ட் பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ட்ரான்சிஷன் பண்ணுறேன், எது வேணாலும் வச்சுக்கணும். அதனால் வஜ்ரோலியம்னு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதில் வஜ்ரோலி ஆசனம் எப்படி பண்ணுறதுங்கிறது இதெல்லாம் அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யோகம்லாம் யோகிக்கான அவசியம். ஞான யோகத்தில் யோகம்ங்கிறது ஒரு பாட்டு தானே தவிர ஃபுல்லாக நம்ம போகல அதில், புரியுதா? சரி, அப்படி வஜ்ரோலியம் அபியசேது எஸ்து ச யோகி சித்தபாஜனம், சித்தனாகிறதுக்கான பாத்திரமாகிறான். லப்யத்தே யதி தஸ்யேவ யோக சித்திகி, அவனுக்கு எல்லா சித்திகளும், யோகத்தினுடைய எல்லா சித்திகளும் அவன் லபத்தே அடைகிறான், லபத்தே அடைகிறான். எதி தஸ்ய இந்த வஜ்ரோலியமை நீங்கள் தொடர்ந்தால் அது சித்தனாக்கும், யோகியை சித்தனாக்கும். யோகி ஆகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? புண்ணியம் செய்யணும், சத்காரியங்களில் ஈடுபடணும். அது யோகாக்குன்னு ஏற்றினா தான் யோகம் வரும். யோகம் வராமல் நீ பெரிய காரியங்கள் எதுவுமே சாதிக்க முடியாது. யோகம்னா என்னது? ஒரு காரியத்தை வெற்றி அடைகிற வரைக்கும் அதை தொடர்வது. கரே சிதா யோக சித்தி, கரே சிதா யோக சித்தியாக்கும் இந்த ஆசனம். அதீதா அநாகதா, கடந்த விஷயங்கள், பாஸ்ட் வாழ்க்கை, போன ஜென்மா வாழ்க்கை வரைக்கும், எதிர்காலம் வரைக்கும் வேத்தி அவன் அறிவான். கேச்சரி ஒரு சிங்கத்தை போல, சிவனை போல, கேச்சரின்னு சிவன் ஒரு அர்த்தம் கொடுக்குது. கேச்சரி போல பவேத துருவம், அப்படி அவன் ஆவது உறுதி. ஆச்சா? அப்புறம் சில மந்திரங்கள் கொஞ்சம் வல்கராக இருக்குது, அது யதார்த்தமாக நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது, அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன். அது 8:30 மணிக்கு மேலே என்னான்னு கேளுங்க, நான் சொல்கிறேன், சரியா? அமரி மந்திரத்தை படிச்சிடறேன். அமரியக பிபந்திய நஷ்யம் குர்வன் தினே வஜ்ரோலியம் அபியசேன நித்தியம் மரோலிதி கத்தியது. வஜ்ரோலியம் நீ தொடர்ந்து செய்ய, அது மரோலிதி அப்படின்னு ஒரு ஆசனத்தை சார்ந்த விஷயமாக இருக்கிறது. அதுக்கு இது உபயோகமாக சப்போர்ட்டாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சொல்லுது. ஒரு லைனை மட்டும் ஸ்கிப் பண்ணுறேன். அடுத்தது தத்தோ பவத்ரேச்ச யோகோ தத்தோ பவேத் ராஜயோகோ ந அந்தரா பவதி துருவம். அவன் ராஜயோகியாக மாறுவான். இப்போ யோகி ஆகிட்டான், யோகி சித்தனான். முதல்ல எப்படி இருந்தான்? சாதாரணம் தான். யோகியானா யோக சித்தனாகிட்டான். இப்போ ராஜயோகியாக மாறுறான். தத்தோ பவேத் ராஜயோகி ந அந்தரா பவதி துருவம். இதில் எந்த வேறுபாடும் இல்லை, இது உறுதி. யதாத்தோ ராஜயோகேன நிஷ்பன்னா யோகிபி கிரியாக. ஒருவேளை அவன் ராஜயோகி ஆயிட்டானா எந்த யோகமும், வேறு எந்த யோகமும் அவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆச்சா? நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் மிருதுலா, மத்தியமாவா, தீவிரமா, உத்தமமா அப்படிங்க பாருங்கள். உத்தமம் இப்போ முடியாது, தீவிரமும் இப்போ வேண்டாம், அட்லீஸ்ட் மத்தியமாவது இருக்கணும்ல. நான் என்ன சொன்னேன் ஆரம்பிக்கும் போது, ஃபஸ்ட் இயரில் 1 hour உட்காருங்க, செகண்ட் இயரில் 2 hours. அதான் உங்கள் சீனியாரிட்டி கொடுக்கும், உங்கள் தப வலிமை அதிகரிக்கும், உங்களுடைய மூளை நல்லா வேலை செய்யும். இன்க்ரீஸ் படிப்படியாக ஏற்றுறீங்க, ஒரே நேரத்தில் தீவிர கத்தியாக இல்லாமல். 7 hour டக்குன்னு எனக்கு ஏற்றி விட்டுச்சு, நான் சமாளிச்சுட்டேனே. திடீர்னு 7 hour, இன்னையிலேருந்து 7 hour நீ ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? எனக்கு பிடிச்ச விஷயந்தான். கரும்பு சாப்பிட புளி வேணுமான்னு பெரியவங்க சொல்லுவாங்க, பழமொழி இருக்குது. அது மாதிரி எனக்கு ஈஸியாக போயிடுச்சு. நான் எதையுமே என் லைஃப்பில் கஷ்டப்பட்டு செஞ்சதே இல்லைங்க. நான் படித்தது தான் கஷ்டப்பட்டு. என்னை அந்த ட்ராவல் இருக்குது பார்த்திங்கன்னா, படிக்கிறதுக்கு எனக்கு புக்கு வேணும், டிரான்ஸ்போர்ட்டுக்கு பணம் வேணும், எனக்கு யூனிஃபார்ம் வேணும் பாருங்கள்.
அந்த காலத்தில் தான் அது மற்றவர்கள் எனக்கு கொடுக்க வேண்டியது, அதை தான் நான் சிரமப்பட்டு அடைஞ்சனே தவிர படிக்கிற காலத்துலலாம் ரொம்ப ப்ராக்ரெசிவாக தான் இருந்தேன். இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன், என் குழந்தைங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன். ஒர்க் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் சின்சியராக ஒர்க் பண்ணி ஒரு பொசிஷன் தொட்டுட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னா அது மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா யாருமே இல்லாத ஒரு ஊரில் வந்து ஊரை விட்டு வந்து சொந்தக்காரங்களெல்லாம் விட்டு உலகம் தெரியாத வயசில் ஒரு லட்சியத்தோட ஒரு குறிக்கோளோட பிரம்மச்சரியம் குறையாமல் தனியாக ஒரு வீடு பேச்சுலராக இருந்து அங்கேயே இருந்து படித்து அங்கேயே கிளாஸ் எடுத்து நிறைய ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்டை உருவாக்கி சும்மா விளையாட்டாக பண்ணு, எல்லாமே ஹாப்பி தான், டைம் போகிறதே தெரியாது. அப்படி வந்தோம் அப்படின்னு காரணம் யோகாக்குனியே வேலை செய்கிறது, சத்காரியம் பண்ணணும்னு நினைப்பேன். நான் கூட நம்ம ஸ்டூடெண்ட்டெல்லாம் ஸ்டூடெண்ட்டாக பார்க்க மாட்டேன், அவங்களெல்லாம் ரொம்ப உறவுக்காரங்க மாதிரி அவங்கள ஏதாவது லிஃப்ட் பண்ணி விட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவேன். அது வார்த்தைகள் போட்டாலே அவங்கள தொட்டுரும், அந்த பேரண்ட்டை தொட்டுரும். அதனால் அவங்க ஒரு உயர்வான வாழ்க்கையை எல்லாருமே அமைச்சிருக்காங்க. சோட போனதே கிடையாது நம்மள்கிட்ட படித்து. சரியா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆச்சா? இப்போது இந்த ஆசனம் செய்கிறதுனால ராஜயோகி ஆகிட்டான். இப்போது ததா விவேகம் வைராக்கியம் ஜாயத்தே யோகினோ துருவம். இந்த யோகியாக இருக்கிறவனுக்கு விவேக வைராக்கியம் வரும். நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ யோகாக்னி ஸ்டார்ட் பண்ணி விட்டால் உனக்கு ஏகாகிர சித்தம் கொடுக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஏகாகிர சித்தம்னானது ஒன்றில் நிற்கிறது தான் அறிவை கொடுக்கக்கூடிய அது அரிய பொக்கிஷம். அது ஒன்றில் நிற்கிறது ஏகாகிர சித்தம். அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு வர பல ஒரு நாளைக்கு 1000 எண்ணங்கள் வரக்கூடிய சித்தத்துலேருந்து வரக்கூடிய எண்ணங்கள், வெளியிலேருந்து வரக்கூடிய எண்ணங்களை நிறுத்தக்கூடிய நிறுத்தம். பல எண்ணங்கள் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அது பின்னாடி போயிடுவோம். சாதாரணமாக அப்படி தான் நடக்குது. இப்போ காப்பி வாங்கிட்டு வரேன்னு போனவன் எங்கெங்கேயோ போய்ட்டு எங்கேயோ சுற்றிட்டு எங்கேயோ வந்தான்ல. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அவன் நோக்கம் என்ன, காப்பி வாங்கணும். இப்போ வேதா கிளாஸுக்குன்னு வரேன்னா வேதா கிளாஸுக்கு நேராக வீட்டிலேருந்து வந்தால் நேராக வேதா கிளாஸுக்கு வந்துடலாம், 7:30 வந்துடலாம். எனக்கு இடையில என்னென்ன சிந்தனை போகுது, 6000 எண்ணங்கள் அவனை அலக்கழிக்குது. ஏன் 8:30 மணிக்கு வந்து சேர்றான்? டெய்லி நடக்குதா இல்லையா? இல்லை, எனக்கு வேதா கிளாஸ் போகிற அவசியமே இல்லை, நான் 8:30 மணிக்கு சும்மா போயிட்டு மணி அடிச்சுட்டு வரதுக்கு தான் வரேன் அப்படி நான் வரான். அவன் நோக்கம் அதுவா? யோசனை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிக்கலாக கிடையாது. இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு லட்சியத்தை நோக்கி போகிறோம். என்ன நடக்குதுன்னு கேட்டால் இடையில எண்ணங்கள் வருதில்ல, அது அஸ்மிதா, அந்த எண்ணத்து பின்னாடியே அப்படியே மறந்துடுறோம். நம்ம எதுக்காக வந்தோம், எங்கே போனோம், அப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும். இப்போ நீங்கள் கோயிலுக்கு ட்ரிப்புக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருங்க, ஏதோ ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குது உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே. ஒரு முருகனுடைய அந்த பாதிப்பு இருக்குது, அந்த பிரபாவத்துக்குள்ளே இருக்கீங்க. கரெக்டாக என்ன நினைக்கிறனோ நீங்கள் எல்லோரும் அதை நினைக்கிறீங்க. அது ஒரு ஆச்சரியமான விஷயம், பெரிய ஆச்சரியம். அது பெரிய ஆச்சரியம். அது சாப்பாடு கூட எது கிடைச்சாலும் அதாங்க பக்தி. என்ன குரு, வெங்காய குரு. இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கேருந்து நர்மதா யாத்திரை பண்ணால் 15,000 கிலோமீட்டராம். இப்படி போயிட்டு இப்படி வருவாங்களாம், 2 கரையில் இப்படி போயிட்டு அந்த கரையில் வருவாங்களாம். சும்மா ரிஷிகேஷ் டு ரிஷிகேஷ் லெஃப்ட்டு போய் ஒரு பிரதர்ஷனம் வந்தால் 1600 கிலோமீட்டராம். சரி, அதை போயிட்டு வரலாம், ஒரு யாத்திரை போயிட்டு வரலான்னு கிளம்புனா உடனே ஒரு வண்டி ஃபுல்லாக, வேன் ஃபுல்லாக, டாட்டா ஏசி ஃபுல்லாக அரிசி, பருப்பு, வெங்காயம், அது இது, சப்பாத்தி மாவு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு பக்தின்னு என்ன தெரியுமா? நீ இப்போ அடுத்தது நைட்டு என்ன சாப்பிட போகிற, எங்கே தங்க போகிற, எங்கே தூங்க போகிற, எந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க போகிற, எதுவுமே உன் நிர்ணயம் கிடையாது. கையில் 10 பைசா வச்சுருக்கக்கூடாது. உனக்கு நம்பிக்கை இருந்தால் இறைவன் காப்பாற்றுவான். பயணிக்கிறதோ காடு, இங்கே ரோடு இல்லை யாரையாவது பார்த்து ஏதாவது கையை நீட்டி வாங்கிறதுக்கு. பயணிக்கிறதோ காடு. அப்படி தான் அங்கே இந்த பக்கம் ரொம்ப கம்மி. சவுத்தில் ரொம்ப தபஸ் கம்மி, நார்த்தில் தபஸ் அதிகம். அதே மாதிரி இறை பிரபாவமும் அதிகம். அதெல்லாம் நீங்கள் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். புரியுதா? எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி நம்பிக்கையோடு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. அடியன் லைஃப்பில் நான் சொல்லியிருக்கேனே, ஃபியல் இல்லாமலே மேலேயே பறந்துட்டுருக்கேன். ஒரு ஃபியலும் கிடையாது. முருகன் தான் ஃபியல், என்னுடைய நாமந்தான் ஃபியல். எனக்கு பேர் வச்சாங்கல்ல, அந்த நாமந்தான் எனக்கு ஃபியல். எல்லாமே அதுவே பண்ணிகிட்டு இருக்கு. எல்லாம் சொல்லுவாங்கல்ல, மிராக்கள் நடத்தும் நாமம்னு, எனக்கு நடத்திக்கிட்டு இருக்கு. விளையாட்டாக சொல்கிறேன். ததா விவேகம் வைராக்கியம், இந்த ஏகாகிர நிஷ்டத்தினால
யோகாக்னினால் ஏகாகிர நிஷ்டம், ஏகாகிர நிஷ்டத்தினால நிருத்தம், நிருத்தத்தினால நிஷ்டை தான் சமாதி. நீ உன்னுடைய ஸ்தானத்தில் போய் உட்காந்துடுற, அமர்ந்துடுற. இப்போ 12 மணி நேரம் டெய்லி உழைக்க முடியுமா? முதல்ல உழைப்பாக இருந்ததுன்னா, அது கர்மாவாக இருந்ததுன்னா, உழைப்பாக இருந்தால் 12 மணி நேரம் டெய்லி ஒர்க் பண்ண முடியுமானா முடியாது. அது யோகமாக இருக்கிறதுனால தானாக நடக்குதுன்னு சொல்லிட்டுறேன். நான் என்ன இருக்கேன், நான் கூட இருக்கேன், அவ்வளோதான். அந்த நேரத்தில் நான் கூட இருக்கேன், வெளியில் போகிறதில்ல. இதெல்லாம் ரொம்ப சின்ன வயசில் வந்துச்சுன்னா பின்னாடி வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை இருக்கும், ஆனந்தமான வாழ்க்கையாக இருக்கும். பேரண்ட் எடுத்து சொல்லணும். எப்போ சொல்லுவாங்க, எப்படி உட்காந்து சிந்திக்கிறாங்களா? பேரண்ட்டுக்கே முதல்ல பேசுகிறதுக்கு டைம் இல்லை. குழந்தைங்க கூட வேலை முக்கியம், காசு முக்கியம், கடன் வாங்கியிருக்கேன், ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும்னு அதில் பணத்தை வாங்கிட்டேன், அதனால் போகிறேன், 2 பேரும் வேலைக்கு போகிறோம். 10 கேட்குறேன், 10 8 மணி நேரம் 16 மணி நேரமாக ஆகிடுச்சு, 10 பத்தாது. அறிவில் இருக்க வேண்டிய விஷயத்த நீங்கள் போய் பொருளில் வச்சு செய்கிறீங்க. உங்கள் அறிவுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ததா விவேகம் வைராக்கியம் ஜாயத்தே. இந்த நிலை தொடர்ந்தால் வைராக்கியமும் விவேகமும் தாண்டுகிறது, பிறக்கிறது. யோகினா துரம், இவன் யோகியாவதும் உறுதியாக அவனுக்கு விவேகம் வைராக்கியம் வருவதும் துருவம், உறுதி. விஷ்ணுர் நாம மகாயோகி மகாபூதோ மகாதபாகா. இவன் இப்போ என்னவாகிறான்? விஷ்ணு ஆகிறான். விஷ்ணுவை போல மகா யோகியாகவும் பிரம்மாண்டமான மகாபூதமாகவும் பஞ்சபூதங்கள் கட்டுப்பாடோட மகாதபாகா பெரிய தபஸ்வியாகவும் மாறுகிறான். தத்துவ மார்க்கே யதா தீபோ திருஷ்யத்தே. இதுதான் சொல்ல வந்தேன். இந்த யோக உபநிஷத்தில், யோக தத்துவ உபநிஷத்தில் வெறும் யோக சொல்கிற சொல்லக்கூடிய ஃபிலாசபி மட்டும் யோகத்தை கொடுக்காது. யோகத்தினுடைய பலன்களும் சில முக்கியமான விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர, யோகத்தை பற்றி பல உபநிஷத்துகளில் பல மந்திரங்களில் பேசப்பட்டிருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த யோக தத்துவத்தை. ஏன்னா இதில் வியூஸ் அதிகமாக இருக்குது. தேஜோபிந்த உபநிஷத்துக்கு அப்புறமா இந்த யோக தத்துவ உபநிஷத்து வியூஸ் வந்து 200 220 போயிருக்கு. ஆவரேஜாக 40 50 தான் இருக்கும். அப்புறம் 50 60 இருந்துச்சு. இப்போ பார்த்தா இந்த உபநிஷத்துக்கு 220 230 போயிருக்கு. இவங்க அவங்களுக்காக இதை சொல்கிறேன், இந்த கருத்தை சொல்கிறேன். யோகம் இது மட்டும் யோகம் இல்லை. யோகத்தை பற்றி பல ஆடியோவில் நம்ம பேசியிருக்கோம். அது யோகம்னு தனியாக இருக்காது, மந்திரங்கள் இடையில வரும், நம்ம பேசுவோம். அந்த சூக்ஷ்மமெல்லாம் சூக்ஷ்ம ரகசியங்கள் உங்களுக்கு வெளியில் கிடைக்காத விஷயங்கள்லாம் அடியேன் பேசியிருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ தத்துவ மார்க்கே யதா தீபோ திருஷ்யத்தே புருஷோத்தமக. ஆமாம், இதில் இவன் வந்து இந்த மார்க்கத்தில் இவன் ஒரு புருஷோத்தமனாக இருப்பான், ஒரு வெளிச்சமாக இருப்பான், ஒரு விளக்காக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மந்திரம் கம்ப்ளீட்டாக இந்த தாம்பத்தியத்தை பற்றி பேசுது. அந்த மந்திரத்தை ஸ்கிப் பண்ணுறேன். 131 பேசிட்டேன். 32 அது நீங்கள் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, யஸ்மாத் ஜாத்தோ பகத்பூர்வம் தஸ்மின் நேவ பகேரமணே ய மாதா ச புனர்பாரியா யா பாரியா மாத்தரேவ. இப்போ யார் உங்களுக்கு மனைவியாக இருக்கிறார்களோ அடுத்த பிறவியில் தாயாக மாறுகிறாள். ய மாதா ச புனர்பாரியா. அம்மாவாக இருக்கிறவ மனைவியாக மாறுறா. இந்த அக்கறையெல்லாம் நீங்கள் அதில் பார்க்கலாம். அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது அக்கறையாக இருக்கிறது. மாதா ச புனர்பாயா. அம்மாவாக இருக்கிறவங்க அடுத்த ஜென்மாவில் மனைவியாகவும், மனைவியாக இருக்கிறவங்க மாதாவாகவும் மாறுவதாக ஒரு கருத்து சொல்கிறாங்க. ய பிதாச புனக புத்திரோ. இப்போ யார் அப்பாவாக இருக்கானோ அவன் மகனாக மாறுகிறான். ய புத்திரக ச புனக பிதா. யார் இப்போ புத்திரனாக இருக்கானோ அவன் அப்பாவாக மாறுகிறான். ஏவம் சம்சார சக்கரேன கூப்ப சக்கரே கட்டாகிவ. இப்படி கணற்று இந்த சம்சார சக்கரத்தில் மாறி மாறி இவங்களுக்காக இது வந்து இந்த உதாரணம் வந்து இவங்களுக்காக இல்லை, யாருக்கு வேணாலும் இருக்கலாம் இல்லையா? இப்போ இவங்க உங்களுக்கு அம்மாவாக இருக்கிறவங்க இன்னொருத்தவங்களுக்கு சகோதரியாக இருக்கலாமே. புரியுதா இல்லை? இன்னொரு குடும்பத்துக்கு அவங்களே தான் அவங்களுக்கு வருவாங்கன்னு சொல்லலை. அப்படியே இங்கே இருக்குது, அப்படி இல்லை.
அப்போ அம்மாவாக இருக்கிறவ அப்புறம் ஸ்ரீயா மாறா, ஸ்ரீயா இருக்கிறவ அம்மாவா மாறான்னு சொல்கிறது வெவ்வேறு குடும்பத்து கூட இருக்கலாம் இல்லையா? மொட்டையாக மந்திரம் சொல்லியிருக்கு. இதுக்கு பாஷ்யமாக இப்படி அடியன்னு சொல்கிற மாதிரி தான் எழுதியிருக்கான். இது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். எடுத்தது சில மந்திரங்கள் நான் ஸ்கிப் பண்ணுறேன், அது பார்த்துங்க. அடுத்தது பிரம்மந்தோ யோகி ஜன்மனி ஸ்ருத்வா லோகான் சமாஸ்னுதே. இந்த மாதிரி ஞானமற்றவன்லாம் என்ன பண்ணுறான்? பிரம்மையினால் திரும்ப திரும்ப யோனி ஒவ்வொரு பிறவியாக பிறக்கிறான். எல்லா பிறவியும் லோகான், எல்லா உலகத்துலேயும் எல்லா ஊர்லேயும் வசதியாச்சு. இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்டு, எல்லா ஸ்டேட்லேயும் பிறந்துட்டேன், எல்லா ஜீவராசிலையும் நான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. திரையோ வேதஸ்தி, 3 லோகங்கள், பூகு புவக ஸ்வக மாதிரி. அப்புறம் திரையோ வேதம், ரிகேஜு சாமம். தத்திர சந்தியாத்திரயம், சந்தியாவந்தனம் 3 காலம் பண்ணுறோம் இல்லையா? சந்தியாஸ்திரையா ஸ்வரோ, இந்த நேரத்துலலாம் ஓங்காரத்தை பற்றி சொல்லுது. ஓங்காரம் ஜபிக்க வேண்டும். திரையோ அக்னி, 3 அக்னி இருக்கு இல்லையா வீட்லையே? 3 அக்னி வீட்லையே இருக்கமே. கார்கிய பத்தியம், அக்னி ஓத்திரம், அந்த தத்துவம். அப்புறம் திரைகுணா, 3 குணம் இருக்கு இல்லையா? சிதிதாகா. அப்புறம் சர்வே திரை அக்ஷரம், இந்த அகர உகர மகர 3 அக்ஷரம். திரையானாம் அக்ஷரானாம் யோ அதீதேபிய தர்ம அக்ஷரம். திரையானாம் 3 எழுத்தால் ஆக்கப்பட்ட. இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த ஓங்காரத்தினால தேன சர்வமிதம் புரோத்தம், இந்த எல்லா தத்துவங்களும் இந்த ஓங்காரத்தில் கோர்க்கப்பட்டிருக்கிறது. ரத்தனாபோ ரதத்தினுடைய நாபி மாதிரி, ஹப்பு மாதிரி. இங்கே தேன சர்வமிதம் புரோத்தம். இதை அறிபவன், இந்த ஓங்காரத்தை ஜபிப்பவன், தத் சத்துவம் அவன் சத்தாகிறான், தத் பரம் அவன் பரமாகிறான், பதம் பரமபதத்தை பரமபத நிலையை அடைகிறான். புஷ்ப மத்திய யதா கந்தம், பூவுக்குள்ள வாசம். பயோ மத்திய யதா கிருத்தம், பாலுக்குள்ள நெய்யே. தில் மத்திய யதா தைலம், தைலம்னு சொல்கிறீங்கல்ல, எண்ணெய்ங்கிறது தான் தைலம்னு சொல்ல. சம்ஸ்கிருதத்தில் தைலம், தமிழில் எண்ணெய். தைலம் சொல்கிறோன்னா ஈக்குவலிப்டஸ் தைலம், தலைவலி தைலம், அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அந்த தைலம்னு சொல்கிறீங்களா, அது தில்லுலேருந்து வந்ததுனால தைலம். தில மத்திய எள்ளில் எண்ணெய் மறைஞ்சிருப்பது போல். பாசானேமிவ காஞ்சனம், தங்கம் வந்து ஒரு கல்லுங்குது, கல்லில் தான் அது இருக்குமா, சேர்ந்து இருக்குமா. அது நவரத்தின கல் வேறு, அந்த கல் சொல்லலை. தங்கத்தில் உறைஞ்சிருக்கும் இந்த தத்துவம், இது மண்ணில் உறைஞ்சிருக்கும், கல்லுலேயும் இருக்குது. தங்க கட்டியாக கிடைக்கும். ஆற்றுல எடுக்கிறான் தங்கத்தை, பார்த்தா அப்படியே கட்டியாக கிடக்கு, நீட்டாக குளங்கள் மாதிரி தங்கமாக இருக்கு. இது எப்படியோ சரியா? பயோ மத்திய யதா கிருத்தம், தில் மத்திய யதா தைலம், பாஷானாமிவ காஞ்சனம், ஹிருதயஸ்தானே சிதிதம் பத்மம். அதுபோல் ஹிருதயத்தில் ஒரு பத்மம் இருக்குது. தஸ்ய வக்தம் அதோமுக்கம், அதனுடைய முகம் அந்த தாமரை கவிழ்ந்திருக்கு. ஊர்தவ நாளம் தண்டு மேல் நோக்கி இருக்கு. இப்படி இருக்குது, இப்படி ஆகணும். இப்படி இருக்குது, இப்போ வாழைப்பூ மாதிரி இருக்குது, இப்படி ஆகணும், மலரணும். எப்போ மலரும்? தான தர்மம் பண்ணால். நீங்கள் தான தர்மம் பண்ணால் நம்ம மனசு விரிவடையுது, தெரியுதா இல்லையா? நம்ம மனசு மகிழ்வடைகிறதும் விரிவடைகிறதும் இருக்கா இல்லையா? உங்கள் வீட்டுக்கு ஒரு அதிதி வராங்க, ஒரு காப்பி குடிக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சாப்பிட்றாங்க, மகிழ்ச்சியாக இருக்கா இல்லையா? அதிதி தேவபவன் பொய்யா சொன்னாங்க. அதனால் ஊர்தவனாலும் அதோ பிந்து தஸ்ய மத்திய சித்த மனக, அதில் தான் மனம்னா இந்த இடத்துல சித்து, உயிர். இந்த இடத்துல சித்து இருக்குது. அகாரே ரச்சிதம் ரேச்சிதம் பத்மகாரேன ஏவம் வித்தியதே. இதுதான் அகாரமாக, இதுதான் அகர உகர மகரம். இங்கே அநாகத்தம் அங்கேருந்து தான் வருது, உயிர்லேருந்து. அதை சொல்ல போகுது. அகாரே ரேச்சிதம் பத்மகாரேன ஏவ பத்ம உகாரேன,
அகாரம் உகாரம். அப்புறம் மகாரம் என்னன்னா மகாரே லபத்தே நாதம். இது 3 சேர்ந்து தான், அகாரமும் உகாரமும் மகாரமும் சேர்ந்து தான் நாதம் உருவாகிறது. அர்த்த மாத்திரா தோ நிச்சலா, அர்த்த மாத்திரம் அது நிச்சயம் இல்லது, அதை விட்டுடலாம். சுத்த ஸ்படிக சங்காசம், தூய வெளிச்சம், வெண்மையான வெளிச்சம், நிஷ்கலம், எந்த அவயவமும் இல்லை. பாபநாசனம், இந்த ஓங்காரம் என்ன பண்ணுது? பாபநாசத்தை பண்ணுகிறது. ஓங்காரம் உள்ளேருந்து வெளியில் வரதை கேட்டாலே சிறப்புன்னு சொல்கிறோம். ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம சென்சேஷன் குறைக்கிறோம்ல. எல்லா நாளும் அந்த இது இருக்காது, எல்லா நாளும் அந்த ஃப்ரீக்குவென்சி கம்மியாகாது. தியானம் பண்ணால் தான் குறைக்க முடியும். தியானத்தில் தான் அந்த ஓங்காரத்தை கேட்க முடியும். ஓங்காரம் கேட்டே ஆகணும்னு கொஞ்சம் நாள் கான்சன்ட்ரேட் பண்ணால் ஓங்காரம் கேட்கும். இப்போ நான் காலையில் நைட்டு போய் படுக்கிறேன்ல, ஓங்காரம் கேட்டுகிட்டே இருக்கும். காலையில் ஏந்துக்கிறேன்ல, ஓங்காரம் கேட்டுகிட்டே இருக்கும். ஃப்ரீக்குவென்சி அப்போ கம்மியாக இருக்குது. நம்மளுடைய சிந்தனா சக்தி ஒடுங்கி உயிரில் ஒடுங்கி இருக்கிறதுனால அந்த ஓங்காரம் கேட்குது. சிந்தனைகள் பல விதமாக இருந்துச்சுன்னா ஓங்காரம் கேட்காது. புரியுதா? லபத்தே யோக யுக்தாத்மா புருஷஸ் தத்பரம் பதம். லபத்தே யோக யுக்தாத்மா, ஒட்டாம் வாக்கியம், முக்கியமான வாக்கியம். யோக யுக்தாத்மா புருஷத் பரம் பதம் லபத்தே. மாற்றி படிக்கணும். யோகத்தையோடு சேர்ந்த இந்த ஆத்மா, யோகத்தோடு இணைந்த இந்த ஆத்மா, யோகத்தோடு பொருந்திய இந்த ஆத்மா சமாதி அடைவது, பரமத்தை அடைவது, பரமபதத்தை அடைவது உறுதி. யோக யுக்தாத்மா லபத்தே தத் பரமபதம். அவனை தான் புருஷன்னு சொல்கிறது. இப்போ எதுக்கு புருஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, புருஷன் பஞ்சாதின்னு நம்ம சொல்கிறோம். புருஷன்னா இந்த புருஷார்த்தத்தை செய்தவன். பிரம்மச்சரியத்தில் பிரம்மச்சரியமாக இருந்து கிரகஸ்தத்தில் கிரகஸ்த கடமைகள்லாம் தவறாமல் செய்து வனப்பிரசத்தில் வனப்பிரசம் போய் சந்நியாசத்தில் சந்நியாசம் எடுத்தானோ எடுக்கலையோ 4 புருஷார்த்தத்தையும் கடந்தால் முக்தி அடையணும். இடையில முக்தி அடையணும். முக்தி அடைந்தால் அவனை புருஷன்னு சொல்லலாம். அது மாதிரி யார் செய்கிறாங்களோ அவங்க கடவுளுக்கு இணையாகிறாங்க. அதான் புருஷன்னு பேர். புரியுதா? அதான் ஆண்மைன்னு அர்த்தம். அதாவது கடமை தவறாமல் வந்த வேலையை செய்கிறவங்க. கடமை தவறன்னா சொந்த வேலை, இங்கே இருக்கிற வேலை. புருஷார்த்தத்தை கடக்கிறாங்கன்னா வந்த வேலை. நாளையும் செய்யணும், வேலையும் செய்யணும். தனக்கும் செய்யணும், தன்னை சார்ந்திருக்கிறவங்களுக்கும் செய்யணும். 2 வேலை இருக்குது. எனக்கு வேலை வந்துச்சு, வேலை நிறையா இருக்குன்னா வேலை செய்து தான் வந்திருக்கேன். நீ வேலைக்காரன் தான் எல்லோரும். உனக்கு அறிவு இருந்தால் நம்ம இந்த வேலையை செஞ்சாகணும், கடந்தாகணும். கர்த்தவியம் செய்ய வேண்டியதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் பாருங்கள், கர்த்தவியம் செய்ய வேண்டியன. இவ்வளோ வேலை இருக்கே, இவ்வளோ துணி இருக்கே, இவ்வளோ பாத்திரம் இருக்கேன்னா அதுக்கு தானே வந்திருக்க. நீயும் நானும் அதுக்கு தான் வந்திருக்கோம். உனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வேலை. உன் பிரச்சனை நீ வீட்டில் இருந்துக்கிட்டு சொல்லிட்டே இருக்க. வெளியில் போகிறவன் பிரச்சனைலாம் சொல்ல ஆரம்பித்த வாசல்லேருந்து சொல்லணும். அவன் வாசல்லாம் அவன் இறங்கினால ஒரு குறுக்க கழுத ஒன்று வண்டியை கொண்டாந்து வேகமாக வரும். அதுலேருந்து அவன் சொன்னான்னா அவன் கதி கந்தலாயிடும். எதுவுமே சொல்ல மாட்டான். அதனால தான் ஹார்ட் அட்டாக் வருது. எல்லா பிரச்சனையும் தங்குள்ளேயே போட்டு இதெல்லாம் சொல்லி இவங்க வருத்தப்படுவாங்கன்னு நினைப்பான். இல்லைன்னா இது அவசியம் இல்லைன்னு நினைப்பான். நேரம் வேஸ்ட்டும்பான். இப்போ இது ஒரு ஆட்டிடியூடு இருக்காது ஆண்கள்கிட்ட. எல்லாத்தையும் தங்குள்ளேயே போட்டு 0 பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எல்லாத்தையும் வந்தவனுக்கு தண்ணி கொடுக்காம டபால் டிப்புன்னு வைக்கிறது. உங்கள் பிரச்சனைகளை அவங்க மேலே இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுறது. என்ன இது என்னன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் இதை பண்ணால், அவன் அதை பண்ணால், உங்கள் அக்கா இதை பண்ணால், அவன் தங்கச்சி இதை பண்ணால், உங்கள் அம்மா அதை பண்ணான். அது வேறு ஒரு கதை இருக்குது. அதனால் யோக யுக்தாத்மா ஒரு லட்சியம் இருந்து ஒரு குறிக்கோள் இருந்தால் இதெல்லாம் நம்ம பொருட்படுத்த மாட்டோம். யோக யுக்தாத்மா தத் பரமபதம் லபத்தே அடைகிறது. கூர்மக ஸ்வபாணி பாதாதி சிரஷ்ச ஆத்மனி தாரையேத். ஒரு கூர்மம், ஒரு ஆமை தன்னுடைய எல்லா புலன்களையும் தனக்குள்ளே இழுத்துக்குது பகைவர் வரும்போது. அதுபோல் இந்த மனிதன் இந்த யோகத்தில் 9 துவாரத்தையும் அடைக்கிறான். ஆச்சரியம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். இது ரொம்ப கிளைமேக்ஸில் சொல்லக்கூடிய ரகசியம்.
இந்த யோகியாக இருந்தால், தியானத்தில் இருந்தால் 9 துவாரங்களும் அடைக்கப்படுகிறது. அடைக்கப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஆத்மா வெளியில் மற்ற வழியில் போகாமல் சகசிராரம் மூலியமாக அச்சிராதி மார்க்கத்தை வெளிச்சத்து வழியாக போகுது. அதான் சொல்கிறான், கூர்மம் வந்து தன்னுடைய கை, கால், தலை எல்லாத்தையும் தன்னுள்ள ஒடுக்கிறது போல் துவாரேஷு சர்வேஷு வாயு பூரித்த ரேச்சித்த, இவன் செய்த பிராணன் இப்போ உடம்பு ஃபுல்லாக எல்லா துவாரங்களையும் பரவி இருந்துச்சுல்ல, நிஷித்தம் தூ நவத்வாரே, எல்லா துவாரத்தையும் அடைக்குது. ஊர்துவ பிராங்கினி, ஊர்தம் மேல் நோக்கி சுஷ்மனா நாடியை நோக்கி கிளம்புறது. ததா கடமத்தியே யதா தீபே நிவாசம், ஒரு கடத்துக்குள்ளே ஒரு விளக்கு எடுத்து வச்சா காற்று இல்லாமல் அசையாமல் ஆடாமல் அப்படியே நின்னபடி நிற்கும். அதுக்கு தான் அந்த கும்பகத்தை பண்ணுறது. கும்பகத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னா, நீங்கள் காற்றை நிறுத்துனீங்கன்னா மனம் நின்று போயிடும். சொல்கிறது புரியுதா? காற்றை நிறுத்துனீங்கன்னா மனம் நின்று போயிடும். சும்மா இந்த கையை நம்ம அஞ்சலி முத்ரா பண்ணுறோமே, சாமி கும்பிட்றோமே, 2 கையை சேர்த்தாலே எண்ணங்கள்லாம் நின்று போயிடும். இந்த ரகசியம். சாமி கும்பிட்ற எதுக்கு இப்படி கும்பிட சொன்னாங்க? இப்படி கும்பிட்டுட்டு போகலாமே, அவன் வெள்ளைக்காரன் மாதிரி ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போகலாமே. அப்படி பண்ணாமல் எதுக்கு 2 அஞ்சலி முத்ரான்னு பேர் இது. அது பண்ணுனா எண்ணங்கள் மொத்தமும் நிற்கும். அப்படி டக்குன்னு சாமியை பார்த்துட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிடும். நீங்கள் அப்படி தானே பண்ணுறீங்க? நீங்கள் சாமி கும்பிட்ற லட்சணத்தையெல்லாம் ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து காட்டணும். அவன் பக்தர்களை பண்ணுற அக்கிரமத்தையெல்லாம் காமிக்கணும். பண்ணிங்க கடமத்தியே யதா தீபம் நிவாசம் கும்பகம். இது கும்பகம் பண்ணும்போது உடம்புல எம்டி ஆகிடும், காற்று எம்டி ஆகிடும்ல. கும்பகம் பண்ணி 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 காற்று அவசியம் இல்லைன்னு ஆகிடும். நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் தான் பிராணாயாமம், நீங்கள் காற்று இழுக்கிறது நிறுத்துறது போக வெளியில் போடுறதுலாம் தெரியும். போக 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 இந்த பிராணாயாமம், இந்த காற்றை நிறுத்துறதுலாம் ஒரு பெரிய சுமையாக தெரியாது, எளிதாக இருக்கும். நல்ல உணர்வாக இருக்கும். அது நமக்கு பிடிச்சிருக்கும். அந்த பிராணாயாமம் நமக்கு பிடிக்கும். அதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி செஞ்ச நமக்கு பிடிக்கும். ஒரு உணர்வை, நல்ல உணர்வை தூண்டும் அது. அதனால் கடத்துக்குள்ளே வச்ச விளக்கு மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய உயிரே அசையாது நிற்கும். நிஷித்தய நவ அபித்வாரே நிர்ஜனே, அந்த நேரத்தில் தான் உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஜனம் இருக்கக்கூடாது, உபத்திரவம் இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல நிலையாக ஸ்வ ஆத்மா மாத்திரேன அவசிஷ்ட யோக சிவையது. அந்த நேரத்தில் உனக்கு நிர்ஜனா, மக்கள் கூட்டம் இல்லாத இடமா இருக்கணும். உபத்திரம், எந்த உபத்திரமும் தியானம் பண்ணும்போது தான் இது அப்பா எங்கே இருக்குது இது அப்படின்னு கேட்குறது ரச்சிதா. அப்போல்லாம் சொல்லாமல் நிர்ஜன உபத்திரவே நிச்சிதம், ஒரு அசையாது நிற்கக்கூடிய ஆத்மாவாக நிற்கக்கூடிய அந்த தருணத்தில் ஆத்மா மட்டுமே அவசிஷ்ட யோக சேவையே இத் உபனிஷத்து. ஆத்மா மட்டுமே எஞ்சி நிற்கும், அது எல்லாம் மறைஞ்சிடும், ஆத்மாவாக இருப்போம். அதை இந்த உபனிஷத்து 142வது மந்திரம் வரைக்கும் சொல்லிடுச்சு. அதனால் முருகப்பெருமானுடைய கருணையினால் இந்த யோக தத்துவத்தை யாரும் நமக்கு உபதேசம் பண்ணாமலே முருகப்பெருமானுடைய உபதேசத்தினால இதை இனிதே நிறைவேற்றி விட்டோம், பூர்த்தி செய்து விட்டோம். 142 மந்திரமும் போயிருக்கு. எத்தனை ஆடியோ? 10வது ஆடியோவா? 10வது ஆடியோன்னு நினைக்கிறேன். 10 நாளில் இது பேசியிருக்கோம். இதில் விசாரம்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. அது விசாரத்துக்கான தருணத்தில் பண்ணலாம். இருக்கிறத யோகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே பேசிட்டு போகிறது தான் சரி. இருக்கிறதா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்னும் இது 54 முடிக்கிறது. நாளைக்கு 55வது உபநிஷத்து ஆரம்பிக்கலாம். இந்த யோக தத்துவ உபநிஷத்து உங்களுக்கு சில உபதேசங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கு. அதில் ஒன்று தான் இந்த மிருதுலா, மத்தியமா, தீவிரமா, உத்தமமா. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் எப்பயுமே மிருதுல் தான். என் கேரக்டரே சாஃப்ட் கேரக்டர் தான். நான் யார்கிட்டையும் பேசவே மாட்டேன். இப்படியே தான் நான் இருப்பேன்னா இருங்க. நம்ம நிறையா பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கீங்கல்ல மைண்டுக்குள்ளே. இப்போ யாருமே எல்லாம் ஆடு மாடாக தெரியுது. நம்ம தேவனாக போயிட்டுருக்கோம். சிரவணம் பண்ணால் பத்தாது.
அனுபவம் அறிவு அனுபவமாக மாறணும், அனுபவம் அனுபூதியாக மாறணும். அனுபூதி தான் பலன் கொடுக்கும். அனுபவம் கூட தோன்றும் நிற்கும் மறையும், அனுபூதி மறையாது, நிலைத்து நிற்கும். உங்களை சார்ந்திருக்கிறவங்க யாரெல்லாம் உங்கள் கிட்டக்க வராங்களோ அவங்களுக்கெல்லாம் இது தொத்தும். இது ஒரு சிறப்பு. இது என்ன காரணம்? இவங்க நல்லா இருக்காங்களே, என்ன காரணம் என்ன காரணம்? அவன் மண்டையை போட்டு குழப்பிக்குவான்னு சொல்லணும். ஒரு ஆடியோ கேட்டுப்பார், அவன் கண்ணை திறந்துடும் இந்த ஆடியோ அப்படின்னு. எந்த ஆடியோ வேணாலும் சொல்லலாம், இதை தான் கேட்கணும் இல்லை. எல்லா ஆடியோவுமே என்னை பொறுத்த வரைக்கும் சரியானது தான். அதனால் இத்தனை ஆடியோ 54 உபநிஷத்து வருஷலாம் நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா, நார்த்தில் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசி எடுத்துக்கிட்டு செய்கிறவங்க வேலையே இப்போ நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்கீங்க. புரிஞ்சுங்க. சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு போனவங்க 14 வயசில் போயிடுவாங்களாம். 10 வயசில் கூட சில பேர் கொண்டே விட்டு வந்துடுவாங்களாம். இதெல்லாம் விளங்காது, வீட்டுக்கு நிற்காதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்பா அம்மாவுக்கு 5-6 குழந்தை இருக்குன்னு வச்சுங்க, டக்குன்னு ஒன்று அங்கே கொண்டு விட்டுருவாங்களாம். ரிஷிகேஷ் ரொம்ப ஃபேமஸ். இதில் அந்த பக்கம் ஒரு 2-3 ஸ்டேட் இருக்குல்ல, இமயமலை வர சரௌண்டிங்கில் ஒரு 5-6 ஸ்டேட்டில் என்னது ஃபுல்லாக தபஸ் தான். பாராயணம், ஜபம், வேதாந்தம் எல்லாம் இங்கேருந்து, எல்லாம் உலக நாடுகள்லேருந்து வர நிறைய பேர் வராங்க. இந்த காசியில் மட்டுமே 500 வித்யாபீடம் இருக்கான் வேதாந்தத்துக்கு. அந்த காலத்தில் ஏதாவது பண்ணணும்னா அங்கே தான் நம்ம மகா பெரியவாவை இங்கே நிறையா வந்து கைங்கரியம் பண்ணுறேன்னு வராங்கல்ல மடத்துக்கு. வேதாந்தம் அங்கே போய் கேளுன்னு யாராவது ஒரு ஆசிரமத்தை ரெக்கமெண்ட் பண்ணுவாராம், அங்கே சேர்த்துக்குவாங்களாம். அங்கே போய்ட்டு 5 வருஷம் 10 வருஷம் படிச்சுட்டு வருவாங்க. உபநிஷத்து எல்லாம் நடத்தணும், எல்லாருக்கும் போய் சேரணும். எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ இறைவன் விருப்பம் நடக்கட்டும். நம்மளால் முடிஞ்ச நம்ம செஞ்சுக்கிட்டே போவோம். என்ன அதை பயன்படுத்திக்கிறதும், அதை எப்படி பயன்படுத்திக்கிறதும் அது உங்களுடைய இதை பொறுத்து இருக்குது, அக்கறையை பொறுத்து இருக்குது. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.